Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் எப்படி இருந்தது என்பது பற்றி மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். முதலாக அரசு பொறுப்பேற்று பல ஆயிரம் கோடி கடன்ல இருந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க இப்போ தாக்கல் பண்ண பட்ஜெட் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க புதுசாக பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பிரச்சனை பிடிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் தரத்தை உயர்த்திருக்காங்க. அது ஒரு வகையில் பாராட்டக்கூடிய விஷயம். என்ன கேட்டீங்கன்னாக்கா, சாதாரணமாக சைக்கிள் கொடுக்காம ஒரு ஹெல்மெட்டு, மக்கள் ஒரு மாணவிகளோட சேஃப்டியை பார்க்குறாங்க. மாணவியோட சேஃப்டியை பார்த்து ஒரு பட்ஜெட் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். MSME துறைக்கு 2145 கோடி ரூபாய் பொதுவாக ஒட்டுமொத்தமாக ஒதுக்கீடு செய்திருப்பதும், மின்சார வாரியத்தில் பல மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு நிதி ஒதுக்கீடும் செய்திருப்பதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களை கோவை தொழில்துறை நாங்கள் சந்தித்து முறையிட்டு இருந்தோம். ஆனால் அந்த முறையீடு என்பது இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்ப்பு எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற குறுந்தொழில் முனைவர்கள் இந்த நிலை கட்டணத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் அளிக்காதது வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் எங்களுக்கு தருகிறது. ஆழ்கடல் படையிற்கு 12 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதில் வட்டி இல்லாத கடனாகவும் மீனவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பசுமை புரட்சி திட்டம், ஆழ்கடல் திட்டத்தை இன்னும் அதிகமான உன்னிப்போடு இந்த அரசு ஜோசப் விஜயனுடைய அரசு உன்னிப்பாக கவனித்து மீனவர்களுக்கு நிறைய நன்மை பண்ணணும். இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து இந்த ஜென்சி தலைமுறையினரை மீட்டெடுக்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அறிவிப்பு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி ஏற்கனவே முந்தைய அரசாங்கத்தில் 6000 ரூபா அந்த தடைக்கால நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 6000 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபா சேர்த்து 7000 ரூபாய் கொடுக்குறதா இந்த அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக பொறுப்பேற்று இருக்கிற விஜயுடைய தாவேக அரசு நாங்கள் இன்னும் கூடுதலாக எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, அடுத்த ஆண்டாச்சும் கூடுதலாக சேர்த்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடு பருத்தி கொள்முதல் கழகம் உருவாக்கணும். அதன் அடிப்படையில் நமக்கு தேவையான பருத்தியை கொள்முதல் பண்ணி நூற்பாலைகளுக்கு சீராக வழங்குறதுக்கு மாநில அரசு முன்வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்து அப்படி இல்லை. அதே மாதிரி இந்த ஜவுளி தொழிலுக்கும் பார்த்தீங்கன்னா தனி வாரியம் எதிர்பார்த்து அதுவும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடநாட்டு தொழிலாளர் நம்பி நாம் இன்னைக்கு தொழில் செய்கிற மாதிரி இருக்கு. அது தற்சமயத்துக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஆனால் வரும் காலங்களில் அது பெரும் ஆபத்தாக இருக்கு. இருக்கிற மெக்கானிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா பெட்ரோல் வெஹிக்கிளோட EV வெஹிக்கிள் ஒரு ஜென்யூனாக முடிஞ்சு போயிடும். ஒரு மிஷின் வச்சு நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணிடலாம். இதே பெட்ரோல் வண்டியாக எடுத்திங்கன்னா மொத்தமாக பிரிக்கணும், எல்லாமே இது பண்ணணும். இது அப்படி கிடையாது. பேட்டரியிலேருந்து வர சாக்கெட் வச்சு நம்ம மிஷினை கனெக்ட் பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நம்ம இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 2160 கோடி ரூபா பணம் அப்படிங்கிறது MSMEக்கானது போதுமானதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு 3500 கோடி ரூபா வரைக்கும் எதிர்பார்த்தோம். காரணம் தொழில்துறை அப்படிங்கிறத பார்த்து 4100 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. பட் MSMEல தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேலை வாய்ப்புகளும் மற்ற விஷயங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த 2140 கோடிங்கிறது 3500 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் புதியதாக ஒரு 20,000 வேலை வாய்ப்புகளை நம்மளால் உருவாக்கி இருக்க முடியும். மேலும் கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் பார்த்தீங்கன்னா MSMEகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முதியவர்களுக்கு என்பது அதையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா முதியவர்களால் இப்போ இன்றைய காலகட்டத்தினால அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலையில் நிறைய முதியவர்கள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் அதையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்னொன்று என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உடல் ஆரோக்கியங்கிறதுக்கு பெரிய கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க. அவங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி இப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் நல்ல ஆரோக்கியமான சமுதாயமாக வரும். இந்த பட்ஜெட்டில் இது கொடுக்குறது எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா வரவேற்கிறாங்க. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.